ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம கத்திரிக்காவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணியில் போடலைன்னா கத்திரிக்காய் வந்து கருத்துரும். அதனால் கத்திரிக்காய் எப்போதுமே அரிஞ்சு தண்ணியில் போட்டுருங்க. அப்புறம் நம்ம பூண்டு கொஞ்சம் நிறையா உரிச்சிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் குழம்புக்கு பூண்டு வந்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் போல் சின்ன வெங்காயம் நிறையா உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 கணக்கு வேணாம், கொஞ்சம் நிறையாவே போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி நான் அரைஞ்சி எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். எங்கள் ஊர் சைடு எந்த டிஷ் செஞ்சாலும் நாங்கள் வந்து தேங்காய் ஊற்றுவோம். அப்புறம் எப்போதும் போல் மிளகாய் மல்லித்தூள், குழம்பு மிளகாய் மல்லித்தூள் இருக்குல்ல, அந்த மல்லித்தூள் மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேன். நல்லா இதை வந்து உப்பு போட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இந்த புளியிலே நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் வந்து எப்போதுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் குழம்பு வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்து நாங்கள் வந்து செய்வோம். இது கூட எங்கள் வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சேர்த்தா போதும். நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. புளியிலே தக்காளி கரைச்சிருங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம் இல்லையா, குழம்பு மிளகாய்த்தூள், அதையும் நம்ம இதிலே கரைச்சிக்கலாம். புளி, மிளகாய்த்தூள், தக்காளி இது எல்லாமே நம்ம மூணையும் கரைச்சி நம்ம திக்காக எடுத்துக்கலாம். வேணும்னா தண்ணி லேட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம திக்காக நம்ம புளி கரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்சோன்னு வெந்தயத்தை போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். சிம்பிளாக எப்படி நம்ம வந்து கத்திரிக்காய் வச்சு குழம்பு வைக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இதிலே மசாலாலாம் நம்ம வந்து அரைச்சி வச்சு ஒரு கத்திரிக்காய் வந்து செய்யலாம். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான், சிம்பிள் மெத்தட் தான் இது. அப்புறம் நம்ம இந்த பூண்டையும் அதில் போட்டுக்கலாம்.
வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துடும் மாதிரி எண்ணெயிலேயே. இப்போ நம்ம கத்திரிக்காயையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா சுருளணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயிலே சுருளா கலர் மாறிடும். இந்த கத்திரிக்காய் கலர் மாறி இந்த மாதிரி கலருக்கு வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி அந்த கத்திரிக்காயோட கலர் போய் இந்த அளவுக்கு வெள்ளையாக வந்துடும். இப்போயே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குழம்பு கரைசலை எடுத்து முடிக்கிடலாம். கெட்டியாக நம்ம கரைச்சிக்கலாம், வேணா அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் வந்து. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அதில் போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றின பிறகு ஒரு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுன்னா போதும். நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்துருச்சு. கத்திரிக்காயும் வந்து நல்லா கரைஞ்சிடக்கூடாது, அதனால தான் நம்ம வதக்கிக்கிறோம். வதங்கினாலே நல்ல டேஸ்ட் வந்துடும்.
குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.